ரியல்மி யூசர்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்க உங்களுக்கே தெரியாத 2 வேறு லெவலான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா குயிக் லான்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஆப் எடிட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் எடிட் பண்ணி சேவ் பண்ணுறங்க. இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப் எந்த இடத்துல வச்சிங்களோ அதுக்கு நேராக ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் குயிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபீச்சர் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஃபீச்சருக்கு அதே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்குள்ளார கீழே கடைசியாக ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஜென் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். 1 மினிட் ஒர்க் ஸ்டடின்னு 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ என்னோட ஃபோன் ஜென் மோடுக்கு போயிடும். இந்த மோடில் இருக்கும்போது உங்கள் ஃபோனில் இருக்க எந்த விஷயத்தையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. வர கால பேசிக்க முடியும், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து பாட்டு கேட்டுக்க முடியும், கேமராவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மோடு எதுக்குன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டடி டைமில் நான் ஸ்டடியாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தவிர்த்து சொல்லணும்னா கண்ட வெப்சைட் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மோடை போட்டு விட்டு கம்முன்னு உட்காந்துருங்க.